பேங்க்ல நகைக்கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதற்கான வட்டியை எப்படி ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம பேங்க்கில் நம்மளோட நகையை வந்து அடமானமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ 3 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னா நீங்கள் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான வட்டி ரெண்டையுமே சேர்த்து 3 மாதம் கழித்து கட்டினா போதும். அதுவே வந்து நீங்கள் 6 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட் அப்படின்னா நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான வட்டி 6 மாதத்துக்கான வட்டியை வந்து 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்த்து கட்டினா போதும். மாதம் மாதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் 12 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேங்க்கில் இந்த மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த முறையில் வந்து நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்